வணக்கம். சிலப்பதிகார வகுப்புல நம்ம இன்னைக்கு நீர்ப்படை காதலினுடைய நிறைவு பகுதி பார்த்து முடிக்க போறோம். நீர்ப்படை காதல நம்ம என்ன பார்த்தோம்னா, அவன் வெற்றி கொண்டது. அதற்கு பிறகு மாடலன் அங்க அ கங்கை கரைக்கு வந்திருந்த எதேர்ச்சியா வந்திருந்த மாடலன் சேரன் செங்குட்டுவனை பார்த்து, பிறருக்கெல்லாம் என்ன ஆனது அப்படிங்கிற தகவல்கள்லாம் சொன்னாரு. அதுக்கு அடுத்தது இப்பொழுது மாடலனுக்கு பரிசு கொடுத்து அனுப்பிட்டு, அந்த ஆரிய அரசர்களையும் அந்த இவர்களையும் எடுத்துக்கொண்டு போய் திரும்ப வஞ்சிக்கு திரும்பக்கூடிய காட்சிகள ஆரம்பிக்கிறோம் இப்போ. அதுல இருந்து இங்க அங்க அரசனுக்காக காத்துக் கொண்டிருந்த அரசி எப்படி மகிழ்கிறாள்? அவளுக்காக அங்க இருக்கக்கூடிய சேடியர்கள் எப்படி பாடல்களை பாடி மகிழ்விக்கிறார்கள். அதோட இந்த பகுதி முடியுது. அந்த ஊரே வாழ்த்தும்படியாக ஊரே வாழ்த்து பாடல்களை பாடி மகிழ்விக்க வஞ்சிக்குள் மீண்டும் சேரன் செங்குட்டுவன் புகுகிறான். இந்த வஞ்சிக்குள்ள புகுகிற வரைக்கும் நீர்ப்படை காதல முடிக்க போறோம் நம்ம இன்னைக்கு. சரி. இங்க மாடல மரியவனுக்கு பரிசு கொடுத்து அனுப்பியாச்சு. அடுத்து ஓடி உயிர் பிழைத்த சில வீரர்களையும் பெண் வேடம் கூட்டு கொண்டு வந்த சில வீரர்களையும் என்ன பண்றான், பிடிச்சு கொண்டு வந்து நீங்க இவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் நம்ம ஊர்ல சோழனுக்கும் பாண்டியனுக்கும் காமிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறான். இது ஒரு ஒரு காட்சி சொல்றாரு. தாபத வேடத்து உயிர் உய்ந்து பிழைத்த மாபெரும் தானை மன்ன குமரர். தாபத வேடம்னா துறவி வேடம். துறவி வேடம் பூண்டு தப்பித்து ஓடிய உயிர் உய்ந்து பிழைத்த மாபெரும் தானை மன்ன குமரர். மன்ன குமரர்னா மாபெரும் தானையுடைய மன்னர்களுடைய குமரர்கள், இளவரசர்கள். அவர்கள் எல்லாம் இப்ப திரும்ப ஒரு சில பேரை பிடிச்சிட்டு வந்துடுறாங்க அவங்கள. அதோட கூடவே சுருளிடு தாடி மருள் படு பூங்குழல் அரி பறந்து ஒழுகிய செழுங்கயல் நெடுங்கண் விரி வெண் தோட்டு வெண்ணகை துவர்வாய் சூடக வரிவளை ஆடு அமை பனைத்தோள் வளர் இள வன முலை தளர் இயல் மின் இடை பாடகச் சீரடி ஆரிய பேடியோடு. ஆரிய பேடி. பேடி அப்படின்னா நமக்கு தெரியும், ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாதவர்கள், அல்லது ஆண் தன்மை அதிகமாகவும் பெண் தன்மை கூடுதலாகவும் சேர்ந்தவர்கள். அதுக்குதான் பேடின்னு பேரு. பெரும்பாலும் அந்த டிஸ்கிரிப்ஷன் தான் அதிகமா இருக்கு. திரு நங்கை தான் அதிகமா இருக்கு. திரு நம்பி அதிகமா நமக்கு காண கிடைக்கல. அதாவது பெண்ணாக பிறந்து ஆண் தன்மை அதிகமாக உடைய கேரக்டர்ஸ் அதிகமா பார்க்க முடியறதில்ல. ஆனால் ஒரு ஆணாக பிறந்து பெண் தன்மையை கை கொண்டவர்கள் தான் அதிகமாக இலக்கியத்திலையும் இடம் பெறுறாங்க. திருநங்கை, திருநம்பி. திருநம்பிக்கும் அதிகமான வாய்ஸும் அதிகமா இல்லை. இப்ப திருநங்கைகளுக்கு ஓரளவுக்கு இருக்கிறது. இது இந்த டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாவே ஒரு ஆரிய பேடியினுடைய டிஸ்கிரிப்ஷன். ஒன்று அதுல ஒரு ஒரு உரை என்ன சொல்லுதுன்னா, அது ஆரிய பேடி, அங்க இருந்த ஒரு ஆரிய பேடியை காட்டுறதுக்காக கூட்டிட்டு வரான் அப்படிங்கிறதுக்காகவும், இன்னொரு உரை என்ன சொல்றாங்கன்னா, இப்படி இவர்கள் வேடம் போட்டுக் கொண்டிருந்தார்கள். தப்பிச்சு போனாங்க இல்லையா, தப்பிச்சு போன இளவரசர்கள் இப்படி வேடம் போட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்களை அவங்க அந்த வேஷத்தோடவே பாரு எப்படிலாம் அவங்க வேஷம் போட்டு தப்பிச்சு போயிருக்காங்க என்று காட்டுவதற்காக அவர்களில் ஒரு சிலரையும் பிடித்துக் கொண்டு தன்னுடைய வீரர்களிடம் ஒப்படைத்து இவங்களை கூட்டிட்டு போய் 2 அரசர்கள்கிட்டையும் காட்டுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அதுதான் இந்த பகுதி. தாபத வேடத்து உயிர் உய்ந்து பிழைத்த துறவியர் கோலம் போன்று உயிர் பிழைத்தவர்களை பிடிச்சு கொண்டு வராங்க. அடுத்தது இந்த டிஸ்கிரிப்ஷன் மாதிரியே மதுரை கோவில்ல ஒரு சிலை இருக்கும். நீங்க பார்க்கலாம், மதுரை கோவில்ல இருக்கக்கூடிய சிலைகள்ல ஒரு சிலை கிட்டத்தட்ட இந்த ஃபுல் டிஸ்கிரிப்ஷனோடவே இருக்கும். சுருளி நீளமா தாடி இருக்கும். அதுக்கு நீளமா தாடி இருக்கிற ஒரு நீள முகம். சமீபத்துல கூட எங்கேயோ பார்த்தேன் இந்த சிலைய, போட்டு பாத்தீங்கன்னா தெரியும். நீளமான தாடி, மருள் படு பூங்குழல், பூ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சுருள் சுருளான கூந்தல், அரி பறந்து ஒழுகிய செழுங்கயல் நெடுங்கண். அரின கோடுகள், சிவந்த கோடுகள் பரவி இருக்கக்கூடிய கயல் போன்ற நீண்ட கண்கள், விரி வெண் தோட்டு வெண்ணகை, அழகான பூக்களினுடைய இதழ்களைப் போல ஒரு இனிய நகை, சிரிப்பு. துவர்வாய், துவர்னா அந்த ஒரு சிவப்பு நிறம், சாயம் பூசிய உதடு போல ஒரு சிவந்த உதடுகளை உடைய வாய். சூடக வரிவளை, கைகளில வரி சங்கு அறுத்து செய்யப்பட்ட வளையல்களை அணிந்திருக்கிறார்கள். ஆடு அமை பனைத்தோள், பனைனா மூங்கில், மூங்கிலை போன்று அழகான தோள்கள். வளர் இள வனமுலை, மிக அழகான வளர்ந்து தவறக்கூடிய அளவுக்கான இளமுலைகள் இருக்கிறது. தளரியல் மின் இடை, இடை ஒசிந்து நன்றாக எடுப்பான முலைகளோடு இடை ஒசிந்து இருப்பது, பெண்ணுக்கு இருப்பது போல ஒரு இடை, மின் இடை. பாடக சீரடி, கால்கள்ல பாடகம் என்று சொல்லப்படக்கூடிய சிலம்பு கொலுசு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தண்டை அணிந்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு ஆரிய பேடியோட ஒரு வர்ணனை. அவர்கள் இப்படி இருந்தார்கள். இவர்களை இப்போ கூட்டிட்டு போய் அவங்களுக்கு எல்லாம் காட்டுங்க.
எஞ்சா மன்னர் இறைமொழி மறுக்கும் கஞ்சுக முதல்வர் ஈர் ஐநூற்றுவர் அரியில் போந்தை அருந்தமிழ் ஆற்றல் தெரியாது மலைந்த கனக விசையரை இருபெரும் வேந்தற்கு காட்டிட ஏவி. இந்த கனக விசையரையும் இந்த ஆரியப்பேடி தாபத வேடம் போன்று தப்பித்து ஓடிய சில இளவரசர்கள் இன்று எல்லாரையும் கூட்டி மன்னர்கள் தவறு செய்தால், மன்னர்கள் தவறு சொன்னால் அதை மறுக்காமல் எதிர் முறிந்து பொழியக்கூடிய, அதாவது அவ்வளவு அச்சம் இல்லாத கஞ்சுக முதல்வர் ஈர் ஐநூற்றுவர். கஞ்சுகம்னு ஏற்கனவே பார்த்தோம், சட்டை அணிந்த, சட்டை போட்டுக் கொண்டிருந்த ஈர் ஐநூற்றுவர் 1000 பேரோட சேர்த்து 1000 பேரையும் அழைத்து இவர்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் அங்க இவங்களுக்கு எல்லாம் காட்டிக்குவாங்க. கனக விசையர், இந்த ஆரியப்பேடி, தாபதம் வேடம் போட்டு தப்பித்தவர்கள் எல்லாரையும் அரியில் போந்தை அருந்தமிழ் ஆற்றல், அறிவில்லாத வாடாத போந்தை, பணம் பூ மாலை அணிந்து சேரனுடைய ஆற்றலை தெரியாமல் இவர்கள் எல்லாம் இப்படி வீண் பேசினார்கள் இல்லையா, அவர்களுக்கான தண்டனை இதுதான். இவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் இருபெரும் வேந்தருக்கு காட்டிட ஏவி. இங்கே சேரன் இங்க இருக்கான், இப்ப மீதி இருக்கிற இருபெரும் வேந்தர் சோழனும் பாண்டியனும் அவர்களுக்கு கொண்டு போய் காட்டிக்குவாங்கன்னு சொல்லி அனுப்புறான். இப்ப அங்க இருந்து கிளம்ப போறான். திருந்து துயில் கொள்ளா அளவை யாங்கனும் அன்றைய இரவு கழிகிறது. இந்த இவ்வளவு வேலையை முடிச்சு அந்த அன்னைக்கு நாள் முடியுது. அடுத்த நாள் பரம்பு நீர் கங்கை பழன பாசடை பயில் இளம் தாமரை பல்வண்டு யாழ் செய்ய வெயில் இளம் செல்வன் விரிகதிர் பரப்பி குணதிசை குன்றத்து உயிர்மிசை தோன்ற குடதிசை ஆளும் கொற்றவேந்தன் வடதிசை தும்பை வாகையோடு முடித்து தென்திசை பெயர்ந்த வென்றி தானையோடு. தென்திசைக்கு அவன் தன்னுடைய வெற்றி பெற்ற தானையோடு படையோடு பெயர்கிறான். அப்ப நீ காலையில கதிரவன் எழுகிறான். அதான் சொல்றாரு, பரம்பு நீர் கங்கை பழன பாசடை. நீர் பறந்து ஒழுகக்கூடிய கங்கை ஆற்றை ஒட்டி இருக்கக்கூடிய வயல்வெளிகளில், பழன பாசடைனா பழனங்கள்ல வயல்கள், பழனங்கள், அந்த வயல்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பாசடையில நீர் நிறைந்திருக்கக்கூடிய இடத்துல பயில் இளம் தாமரை, இளம் தாமரைகள் பூத்திருக்கின்றன. அதில் பல்வண்டு யாழ் செய்ய, அந்த தாமரை மலர்களிலிருந்து தேர்ந்தெடுப்பதற்காக வண்டுகள் யாழ் போல ரீங்கரித்துக் கொண்டு இருக்கின்றன. வெயில் இளம் செல்வன் விரிகதிர் பரப்பி, வெயில் இளம் செல்வன் கதிரவன் காலையில் எழும்பொழுது அது இளம் சூரியனாகதான் எழும், அதுக்கப்புறம் தான் காய தொடங்கும். இளம் கதிரவனாக எழுந்து அவன் விரிகதிர் பரப்பி குணதிசை குன்றத்து உயிர்மிசை தோன்ற, குணதிசை, குணனா கிழக்கு பக்கத்துல இந்த உயிர்கள் எல்லாம் விளங்கும்படியாக கதிரவன் தோன்ற குடதிசை ஆளும் கொற்றவேந்தன் மேற்கு பகுதி. இப்ப அங்க கிழக்குன்னு இந்த பக்கம் மேற்கு சொல்றாரு. அப்பொழுது மேற்கு திசை ஆளும் வெற்றிவேந்தன் ஆகிய செங்குட்டுவன் வடதிசை சென்று தும்பை வாகை எல்லாவற்றையும் சூடி இந்த அரசர்கள் எல்லாம் வெற்றி கொண்டு இப்பொழுது அவன் தென் திசையை நோக்கி திரும்புகிறான். 4 திசையும் சொல்லிட்டார். குடகு பக்கம், கிழக்கு பக்கம் சூரியன் எழுந்தான், மேற்கை சேர்ந்தவன் ஆகிய, இப்ப கிழக்குக்கு இது மேற்கு, அது கிழக்குன்னா வங்கம் கிழக்குன்னா இந்த சைடு இருக்கிறது மேற்கு இல்லையா. அப்போ மேற்கு திசையில இருக்கக்கூடிய செங்குட்டுவன் தெற்கு திசை மன்னர்களுடைய வடக்கு திசையில் இருந்த மன்னர்களை எல்லாம் வெற்றி கொண்டு தென் திசைக்கு இப்பொழுது அவன் மீண்டும் ஏகுகிறான், திரும்ப ஊருக்கு திரும்புறான். இப்போ இவ்வளவு நாளா நம்ம இளங்கோவெண்மாள் எப்படி இருந்தான்னு நம்ம பார்க்கல. 32 மாசம் ஆச்சு அவன் வந்து. அங்க அவள் வந்து எப்படி வருத்தத்தோடு இருக்கிறாள் அப்படிங்கிற ஒரு காட்சியை இளங்கோவடிகள் இங்க காட்டுறார். நிதி துஞ்சு வியல் நகர் நீடு நிலை நிவந்து கதிர் செலவு ஒழித்த கனக மாளிகை முத்து நிறை கொடித்தொடர் முழுவதும் வளைய சித்திர விதானத்து செய் பூ கைவினை இலங்கு ஒளி மணி நிறை இடையிடை வகுத்த விலங்கு ஒளி வைரமுடு பொலந்தகடு போகிய மடையமை செருவின் வான் பொன் கட்டில் புடைத்திரள் தமணிய பொன்கால் அமளிமிசை இணை புனர் எகினத்து இளமையில் செறித்த துணை அணை பள்ளி துயில் ஆற்றுப்படுத்து. துயில் ஆற்றுப்படுத்தது அப்படின்னா, ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னா ஆற்றுப்படை நூல்கள் நம்ம கேள்விப்பட்டோம், 10 பாட்டுல இருக்கிறது 5. இவன் பரிசில் கொடுப்பான், இவனை நோக்கி நீ போனா என்றால் உனக்கு பரிசு கிடைக்கும் என்று ஒருவனுக்கு ஒருவன் வழிகாட்டி அனுப்புவது. ஆறுன வழிகாட்டுவது. இங்க இவ்வளவு அழகான கட்டில், இந்த 10 வரையும் கட்டில பற்றின வர்ணனை தான் வருது. அந்த கட்டில இருக்கிற மெத்தை எப்படி அப்படின்னா 2 தூவிகள், அதாவது இணை புனர் எகினம். எகினம் வந்து அன்னப்பறவைகள் இணை சேரும் பொழுது, 2 அன்னப்பறவைகள் இணை சேரும் பொழுது அவற்றினுடைய மேனியிலிருந்து உதரக்கூடிய இறகுகள் ரொம்ப சாஃப்டா இருக்கும். அந்த இறகு சாதாரணமாவே அன்னப்பறவை ஒரு மித்தலாஜிக்கல் பேர்ட், அது உண்மையா இருக்கா இல்லைன்னு தெரியாது. ஆனால் அந்த அன்னங்கள் சேரும் பொழுது அவற்றின் மேனியிலிருந்து உதிருகின்ற இறகுகள்
அதை மட்டுமே சேர்த்து வச்சு படுக்க தப்பாங்களாம். அது எதுக்குன்னா 2 விதமான காரணம். ஒண்ணு, அந்த நேரத்துல அந்த இறகுகள் கொஞ்சம் சாஃப்டா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கலாம். அல்லது அந்த படுக்கையில படுக்கிறவர்களுக்கு அந்த அன்னத்தினுடைய அந்த மூடு அது கிரியேட் பண்றதா அது இருக்கலாம். சோ இணை ஒரு அரசனும் அரசியும் படுக்கையில இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு அந்த விதமான காம எண்ணங்களை தூண்டுவதற்கான ஒரு இதுவாக அந்த கட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படிப்பட்ட இறகுகளை வைத்து தைக்கப்பட்ட மிக அழகான ஒரு மெத்தை. அந்த மெத்தை வச்சுக்கிற கட்டில் எப்படி இருக்கு அப்படின்னா, இதே மாதிரியான இந்த கட்டில் வர்ணனை வந்து நமக்கு நெடுநல் வாடையிலையும் வரும். அது நெடு நல்வாடை. பாண்டியன் வந்து போர் எடுத்து போயிருக்கிறான். அவனுக்கு அது நல்வாடை, வெற்றி தரக்கூடிய போர் அது. அதனால அவனுக்கு நல்வாடை. இங்கே அவனுக்காக அவனுடைய தலைவி காத்திருக்கிறாள். அதனால அது அவளுக்கு நீண்ட வாடை. நீண்ட நாள் ஆகிறது போல காத்திருப்பவர்களுக்கு நாள் நீளமானதாக தெரியும். அதனால அது அது நெடு நல்வாடை. இதுல பாத்தீங்கன்னா 2வது பகுதி முழுக்கவே இந்த கட்டிலினுடைய வர்ணனை தான் இருக்கும். நக்கீரர் எழுதின நெடுநல்வாடையில முழுக்க நிறைய பொருள் 2வது பகுதியில கிட்டத்தட்ட ஒரு 50 வரைக்கு கட்டிலுடைய வர்ணனை வரும். இது படிக்கும்போது அதுதான் நினைவுக்கு வந்தது. சோ இங்க வந்து நிதி துஞ்சு வியல் நகர். நிதி எப்பொழுதும் தங்கியிருக்கக்கூடிய வியல் நகர், வெற்றி பெறக்கூடிய நகர் வஞ்சி நகர். நீடுநிலை நிவந்து கதிர் செலவு ஒழித்த கனக மாளிகை. அங்க இருக்கக்கூடிய இந்த அரண்மனை கதிர் செலவு ஒழித்த. கதிரவன் அப்படி போகும்பொழுது அதனுடைய வழியை மறிக்குமா. அப்போ வஞ்சி மாநகரத்துல கதிரவனுடைய பயணத்தை தடுப்பது போல ஓங்கி உயர்ந்த ஒரு மாளிகை. அதுலதான் வஞ்சி அரசன் வசிக்கிறான். அந்த மாளிகையினுடைய அந்தப்புறத்துல முத்து நிறை கொடி தொடர் முழுவதும் வளைய முத்துக்களால் ஆகிய தோரணங்களை கட்டி விட்டிருக்கிறார்கள். அது வந்து தொடர் தொடரா அப்படியே கொஞ்சம் ரெண்டு இதழ் தொங்குது, அதுக்கப்புறமா 2 வளைவு, 2 தொங்குது, இப்படி வளைவு. நம்ம தோரணங்கள் பார்ப்போம் இல்லையா, அந்த போல முத்து நிறை கொடி தொடர் முழுவதும் வளையி சித்திர விதானத்து. இந்த சித்திர விதானம் அப்படிங்கிறதுல இளங்கோவடிகளுக்கு அப்படி ஒரு ஆசை. நிறைய இடத்துல சித்திர விதானம் வந்துருச்சு. மேல சித்திர விதானம்னு மேற்பகுதி மேற்கூரை, அதுல படங்களை வரைந்திருக்கிறார்கள். சித்திர விதானத்து செய்பூ கைவினை, அழகான கைவினைகளால் வரையப்பட்ட படங்களை உடையதாக சித்திர விதானம் இருக்கிறது. இளங்கு ஒளி மணி நிறை இடையிடை வகுத்த, அழகான மணிகள், ஒளி வீசக்கூடிய மணிகள் இடையிடையே அவற்றில் கட்டி தொங்க விடப்பட்டிருக்கின்றன. விலங்கு ஒளி வைரமோடு புலம் தகடு போகிய, போராததுக்கு வைரமணிகளால் கட்டப்பட்டிய தோரணங்களும் இதில் இருக்கின்றன. விலங்கு ஒளி வைரமோடு புலம் தகடு போகிய, புலம்னா பொன்னால் ஆகிய தகடுகள் வேயப்பட்ட ஒரு கட்டில் அது. மடையமை செருவின் வான் பொன் கட்டில், மிக அழகாக செறியப்பட்ட பக்கங்கள் திரண்ட பொன் கால்களை உடைய புடைத்திரள் தமணிய பொன்கால் அமளிமிசை, பக்கங்களில் உருண்டு திரண்டிருக்கக்கூடிய பொன்னால் செய்யப்பட்ட கால்களை உடைய பொற்கால், பொன்கால் அமளிமிசை. அமளினா படுக்கை. இந்த படுக்கையின் மேல பாண்டிய சேரனுடைய தலைவி படுத்திருக்கிறாள். ஆனால் அவளுக்கு தூக்கம் இல்லை. இணை புனர் எகினத்தை இளமையில் செறித்த, அந்த எகினங்கள் புணரும் பொழுது விழுந்த இறகுகளை கொண்டு சமைக்கப்பட்ட அந்த படுக்கையில துணை அணை பள்ளி துயில் ஆற்றுப்படுத்து, தூக்கத்தை வந்து ஆற்றுப்படுத்துறா. நீ தூங்கு தூங்கு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவளுக்கு தூக்கம் வரல. அவள் எப்பொழுது சேரன் வருவான் என்று காத்து கொண்டிருக்கிறாள். அப்போ அரசியினுடைய அந்த செவிலியர்கள் எல்லாம் வந்து அந்த செய்தியை சொல்றாங்க. இந்த மாதிரி மன்னவன் திரும்ப வந்து கொண்டிருக்கிறான், சீக்கிரமாக உன்னுடைய நீ இனிமேல் புனைந்து கொள்ளலாம். இவ்வளவு நாள் அவ வந்து புனைவு எல்லாம் இன்னும் செஞ்சுக்காம, எதுவும் மேக்கப் படிக்காம போட்டுக்காம ஒரு மங்கள அணியாக வளையல்களை மட்டும், அந்த சங்கு செய்த வளையல்களை மட்டும் அணிந்திருக்கிறாள். மற்றபடி எதுவுமே அவ வந்து வேற எந்த அணிகலன்களையும் அணிந்து கொள்ள அழகுபடுத்திக் கொள்ளவில்லை. இப்பொழுது சேடியர்கள் வந்து உன்னை நீ அழகுபடுத்திக் கொள் அப்படின்னு சொல்றாங்க. அதான் இந்த பகுதி. ஆங்கு எரிந்து களம் கொண்ட இயல் தேர் பொற்றம் அறிந்து உரை பயின்ற ஆயச் செவிலியர் தோல் துணை துறந்த துயர் ஈங்கு ஒழிக என பாட்டோடு தொடுத்து பல்யாண்டு வாழ்த்த. அந்த அவங்களுக்கு செய்தி வந்துருச்சு, மன்னவன் திரும்ப வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு. ஏன்னா அரண்மனையை ஒருங்குவிக்கணும் இல்லையா. இவ்வளவு நாள் இல்ல அவன் அரண்மனையில, அரண்மனைக்கு அது வரத்துக்காக ரெடி பண்ணணும். அதனால அந்த செய்தி முன்னாடி வந்துருச்சு. அதனால எரிந்து களம் கொண்ட இயல் தேர் பொற்றம், எரிந்து பகைவர்களை வெற்றி கொண்ட வீரப்படையை உடையவனாகிய சேரன், விரைந்து சொல்லும் தேரை உடைய சேரன் இப்பொழுது தோல் துணை துறந்த துயர் இங்கு ஒழிக, உன்னுடைய தோல் துணை துறந்த துயரை நீ ஆற்றியிருக்கிறாய் அல்லவா, அதை நீ இனிமேல் ஒழிப்பாயாக என்று சொல்லி மிக வேகமாக அவன் வஞ்சியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி பாட்டோடு தொடுத்து பல்யாண்டு வாழ்த்த, அரசியையும் அரசனையும் வாழ்த்தி அவர்கள் பல்வேறு பாடல்களை இப்பொழுது பாடத் தொடங்குகிறார்கள். அடுத்து சிறு கூருடும் பூணும் குரலும் சென்று
பெருக நின் செவ்வி பெருமகன் வந்தான் நறுமலர் கூந்தல் நாளணி பெருக. இவ்வளவு நாள் அவன் கூந்தலை பூச்சி விட்டுக்கவே இல்லை, ஏன்னா அவன் தலைவன் இல்லாததுனால. இப்ப அவன் வருகிறான். இந்த சிறு குறும் கூணும் குரலும் சென்று நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அங்கேயும் பார்த்தோம். அந்த பாண்டியனுடைய இதுல வந்து பாண்டியனுடைய கோப்பெருந்தேவியினுடைய இதுல வந்து அவ கிளம்பி வரா இல்லையா, அரசவைக்கு கிளம்பி வரும் பொழுது கூடவே ஒரு பரிவாரம் வருது. அதுல வந்து சிறு குறு கூண் அவங்க எல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். இப்ப அரண்மனையில் இவர்கள் எல்லாம் வைத்துக் கொள்வது என்பது வழக்கமாக இருந்திருக்கிறது. இவர்கள் எல்லாம் பணியாட்களாக, ஏவலாளர்களாக, அரசுக்கு பணி செய்பவர்களாக இந்த மாதிரியான கூண் குள்ளமா டுவார்ஃபா இருக்கிறது, அது மாதிரியான காது கேட்காதவங்க, வாய் பேச முடியாதவங்க எல்லாம் அவங்க உள்ளுக்குள்ள வேலையாட்களா வச்சிருக்காங்க. அதுதான் இங்க சொல்றாரு. சிறு குறும் கூணும் குரலும். கூன்னா இந்த ஹஞ்ச்பேக் இருக்கிற கூண், குரல், குரல்னா டுவார்ஃப். இவங்க எல்லாம் போய் அரசிக்கிட்ட பார்த்து பெருக நின் செவ்வி பெருமகன், எதற்காக இந்த மாதிரி ஆட்களை வேலைக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த சமூக பின்னணி நமக்கு தெரியல. இப்ப வந்து முகலாய இதுல பாத்தீங்கன்னா அவங்க வந்து அலிகளை வேலைக்கு வைத்திருந்தாங்க, யுனெக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அது மாதிரி ஆட்களை வேலைக்கு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து காயடிக்கப்பட்டவர்கள், ஆணாக இருந்து அவர்களுடைய காயடிக்கப்பட்டவர்களை வந்து, ஏன்னா வலிமை அதிகமா இருக்கும் இல்லையா, அவர்களை வந்து அந்த புறத்து வாயில காவலுக்கு வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். இப்ப இந்த இந்தியிலதான் சிலப்பதிகாரத்துல தான் இது புதுசா வருது. குரல், கூன், இந்த மாதிரியான மூங்கை இவங்கள் எல்லாம் வந்து அவர்கள் உள்ள அந்த புறத்துக்குள்ள வேலைக்கு வச்சிருந்திருக்காங்க. என்ன அவங்க எல்லாம் சிறைபிடிக்கப்பட்டவர்களா, அல்லது ஏன் இந்த மாதிரி உடல் இருக்கு? ஏன்னா ஒரு அரசவையில வேலை செய்யணும்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய, எந்த விதமான இதுவும் இல்ல, குறைபாடும் இல்லாதவர்களா தான் இருக்கணும்னு பார்ப்பாங்க. ஆனா இவர்களை எந்த மாதிரி வச்சிருந்தாங்க அப்படின்னு தெரியல. இவங்க எல்லாம் வந்து பெருக நின் செவ்வி பெருமகன் வந்தான். உன்னுடைய இழந்து போன இவ்வளவு நாளாக நீ அழகூட்டிக் கொள்ளாத அழகை நீ இப்பொழுது பெறுவாயாக. பெருமகன் திரும்ப வந்து கொண்டிருக்கிறான். நறுமலர் கூந்தல் நாலணி பெருக, உன்னுடைய கூந்தலில் நீ பூச்சூட்டி உன்னை அழகுபடுத்திக் கொள்வாயாக என்று சொல்லி வாழ்த்துகிறார்கள். உடனே வந்து மன்னன் வரப்போறான் அப்படிங்கிறதுனால இங்க கோலாகலமாக விழா போல பாடல்கள், ஆட்டம் பாட்டம் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கிறது. அப்ப 4 வகையான பாடல்களை பாடியவர்கள் ஆடுகிறார்கள். குறிஞ்சி பாணி, உழவர் பாணி, கோவலர் பாணி, நெய்தல் நிலப்பாணி. பாலையை தவிர்த்து மற்ற 4 வகையான நிலத்தினை சார்ந்த மக்கள் பாடுவது போன்ற பாடல்களும் அங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சிலப்பதிகாரம் வந்து ஒரு நாடக காப்பியம். மேபி இது வந்து பெர்ஃபார்மிங் காப்பியமா கூட இருந்திருக்கலாம். ஒரு இதனுடைய அமைப்பு, அதனுடைய சீன்ஸ், அந்த சீக்வன்ஸ், அந்த டயலாக்ஸ், அதுக்கப்புறம் நடுவுல வரக்கூடிய திடீர்னு இங்க ஒரு காட்சியை காட்டின உடனே ஒரு ஜம்ப் பண்ணி இங்க ஒரு காட்சியை காட்டுறது, அப்புறம் நடுவுல பாடல்கள், நடனம் வர்றது. நிறைய இடங்களை பத்தின நடனங்கள் வந்துட்டே இருக்கு. நடனம் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு காதைக்கு நடுவில் ஒரு நடனம் வந்துருது. பொண்ணு எயினர்கள் ஆடுகிறார்கள், இல்லைன்னா ஆட்சியர்கள் ஆடுகிறார்கள், இல்லைன்னா மன்னர்களுடைய இதுல ஆடுறாங்க, யாராவது ஒருத்தர் ஆடிட்டே இருக்காங்க. அப்போ அது வந்து ஒரு ஒரு இந்த காப்பியமே ஒரு பெர்ஃபார்மிங் காப்பியம் தான். அது படிப்பதற்கான ஒரு காப்பியம் மட்டுமல்லாமல் ஒரு ஒரு நாடகமாக நிகழ்த்தி காட்டுவதற்குரிய ஒரு காப்பிய ஸ்கிரிப்ட் மாதிரியே தான் இது இருக்கு. இந்த டெக்ஸ்டே அப்படிதான் இருக்கு. சோ இங்க வந்து உடனே 4 வகையான நிலங்களுடைய பாடல்களை அப்ப 4 விதமா டெஸ்ட் பண்ணிருப்பாங்க. குறிஞ்சி குறவர்கள் மாதிரி, முல்லை ஆயர் உழவர்கள் மாதிரி, மருதம் உழவர்கள் மாதிரி, அப்புறம் நெய்தல் நில பாணினா அந்த பரதவர்கள் மாதிரி, இப்படி எல்லாம் அவங்க ஆடை அணிந்து கொண்டு பாடி ஆடுகிறார்கள். அடுத்து அரசி மகிழ்ந்து இவற்றை காட்சி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது மன்னவன் வந்து விடுகிறான். அதோட இந்த பகுதி முடியுது. குறிஞ்சி பாணி. குறிஞ்சி பாணியில வந்து திணை நன்றாக விளைந்திருக்கிறது. அங்க போய் வந்து திணை பூனம் காக்க அந்த புறப்பெண்கள் போய் பாடல்களை பாடி கிளிகளை ஓட்டுகிறார்கள். திணை நன்றாக வளர்ந்திருப்பதனால யானைகள் வந்து அதை உண்ணுவதற்காக வருகின்றன. அந்த உண்ண வருகின்ற யானைகள் இந்த குரத்தியர் பாடக்கூடிய பாடல்களை கேட்டு அப்படியே மயங்கி போய் நிக்குதாம். அப்படியே தூங்கிட்டு வயல்ல நின்று தூங்கிடுது. சாப்பிட போன யானை அப்படியே நின்று அந்த பாடல்கள் கேட்டு அப்படியே கிறக்கத்துல அப்படியே உறங்கிடுது. அப்போ அந்த குரத்தி பெண்கள் பாடுகிறார்கள். யானையை வழிவிடு, எங்களுடைய அரசன் போர் முடித்து வெற்றி வீரனாக திரும்பி வருகிறான் யானை மேல் ஏறி, அந்த யானைக்கு வரத்துக்கு நீ வழிவிட்டு ஓரமா நின்று தூங்கு அப்படிங்கிறாங்க. அது வந்து குறிஞ்சி பாணி பாடல். நல்லா இருக்கு இந்த கற்பனை. அமை விளை தேரல் மாந்திய காணவன் கவன் விடு புடையூ காவல் கைவிட வீங்கு புனம் உணிய வேண்டி வந்த ஓங்கு இயல் யானை தூங்கு துயில் எய்த வாகை தும்பை வடதிசை சூடிய வேக யானையின் வழியோ நீங்கு என திறத்திரம் பகர்ந்து சேனோங்கு இதனத்து புறத்தியர் பாடிய குறிஞ்சி பாடியும் குறிஞ்சி பாணியும். குறிஞ்சி பாணியை குரத்தியர்கள் பாடுகிறார்கள். கீழே உட்கார்ந்து பாட முடியாது, ஏன்னா யானை இருக்கு. அதனால
சேனோங்கு இதனத்து மரத்தினுடைய மேல கட்டியிருக்கக்கூடிய அந்த காவல் இது இருக்கும் இல்லையா, காவல் வீடுகள் மாதிரி இருக்கும் இதனம். இதனம் அப்படின்னா வந்து பரண். அந்த பரண்கள்ல பாதுகாப்பாக அமர்ந்து கொண்டு அவர்கள் பாடல்களை பாடுகிறார்கள். இங்கு திணைப்புணம் காக்க வேண்டிய அந்த காணவன் நன்றாக மது குடித்து மயங்கி விட்டான். அதுதான் முதல் வரி சொல்லுது. அமை விளை தேரல் மாந்திய காணவன். அமைனா மூங்கில். மூங்கில் குழாய்கள்ல தேரலை ஊற வைத்து அதை கல்லாக்குவார்கள். அது தேரல்னா கள், மது. மதுவ இந்த மதுவை உண்டாக்குறதுக்கு பல வகையான வழிமுறைகள் இருக்கிறது. இப்போ குறவர்கள் நன்றாக ஒரு நல்ல நீள ஒரு மூங்கில் பாத்தீங்கன்னா அது ஒரு டப்பா மாதிரி ஆயிடும். ஒரு நீளமா இருக்கும். ஒரு பக்கத்துல கட்டி இருக்கும். அப்ப அது வந்து நீங்க ஒரு குடுவை மாதிரி பயன்படுத்தலாம். இல்ல ஓட்டை போட்டீங்கன்னா தான் அது ஓட்டையாகும். இல்லைன்னா நடுவுல அது வந்து ஒரு 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 பேரியர் மாதிரி மூடி இருக்கும். அப்ப இந்த மூங்கில்ல இந்த மாதிரி நீள மூங்கில்ல கட் பண்ணி ஒரு பக்கம் க்ளோஸ்டா மூங்கிலே க்ளோஸ்டா இருக்கும். ஒரு பக்கம் ஓபன் பண்ணிருப்பாங்க. அதுல வந்து இவர்கள் கல்லை ஊற்றி நொதிக்க வைக்கிறார்கள். அது போட்டு உள்ள மண்ணுல பதிச்சு வச்சிருவாங்க. அப்புறமா அதை எடுத்து குடிக்க வேண்டியதுதான். அமை விளை தேரல். மூங்கிலில் விளைந்த மூங்கிலில் பதப்படுத்தப்பட்ட அந்த தேரல் கல்லை மாந்திய குடித்த கூட இல்ல, கொஞ்சமா குடிக்கல. மாந்துதல் அப்படின்னா அப்படியே எக்கச்சக்கமா குடிச்சிடுறது. மாந்துதல் அப்படின்னா ஓவரா குடிச்சிடுறது. மாந்திய காணவன் கவன் விடு புடையூ காவல் கைவிட. அவன் கவன் எறிந்து காவல் காக்க வேண்டும், யானைகளை ஓட்ட வேண்டும். இப்ப அவன் காவலை கைவிட்டு விட்டான். ஏன்னா நல்லா கல் குடிச்சிருக்கிறதுனால. அப்போ வீங்கு புனம் உணிய வேண்டி வந்த நல்லா கதிர்கள் முற்றி திரண்டு இருக்கின்றன. பார்த்தா யாருக்குமே ஆசையா இருக்கு. யானை பார்த்தா சும்மா விடுமா, அதனால அது சாப்பிட உள்ள வந்துருச்சு. ஓங்கு இயல் யானை. ஓங்கு இயல் யானை உள்ள வந்தாச்சு இப்போ. ஆனால் அது அந்த இதனத்து பரண் மேல் இருந்து புறத்தியர்கள் பாடக்கூடிய பாடலை கேட்டு அப்படியே துயின்று மயங்கி நிற்கிறது. அப்போ எங்களுடைய அரசன் யானை மேல் ஏறி வருகிறான், வழிவிடு என்று அவர்கள் பாடுகிறார்கள். ஓங்கு இயல் யானை தூங்கு துயில் எய்த. இல்ல நல்லா உண்டுட்டும் தூங்கி இருக்கலாம். நல்லா சாப்பிட்ட உண்ட மயக்கத்துல அது தூங்கி நிக்குது. வாகை தும்பை வடதிசை சூடிய. வாகையையும் தும்பையையும் வடதிசை சென்று சூடி வெற்றி மாலை சூட்டியவனாகிய எங்களுடைய அரசன் வேக யானையின் வழியோ நீங்கு. அவன் வேகமாக யானை மேல வருகிறான், இந்த வழியாக வழியை விட்டு நில்லு அப்படின்னு சொல்லி யானையை தள்ளி நில்லு என்று பாடுவது போல திறத்திறம் பகர்ந்து சேனோங்கு இதனத்து. சென்ன தொலைவு மேல கட்டியிருக்கக்கூடிய இந்த காவல் பரணில் அமர்ந்து கொண்டு புறத்தியர்கள் பாடக்கூடிய அந்த பாடல்களையும் இந்த சேடியர்கள் பாடி வாழ்த்தினார்கள். மன்னனை வாழ்த்துற மாதிரிதானே இருக்கு. அதனால அது குறிஞ்சி பாணி. அந்த பாணிக்கு என்ன பண்வகை உண்டோ அந்த பண்வகையை பாடியிருப்பாங்க. இந்த குறிஞ்சி பண்ணு அமையும்படியாக அந்த தாளக்கட்டோடு பாடியிருப்பாங்க. இப்ப அடுத்தது உழவர்கள். உழத்தியர்கள் வேலை செய்யறது போல அந்த உழத்தியர் வள்ளைப்பாட்டு அந்த மாதிரியான பாடல்களை பாடி இது ஒரு சின்ன நடனம். இது பார்க்கலாம். அரசி ட்ரெஸ் பண்ணி ரெடியா காத்திருக்கா. இந்த செவிலியர்கள்லாம் ஒவ்வொரு டான்ஸா ஆடி காட்டி மன்னனை வாழ்த்தி பாடி அரசியை மகிழ்வு ஊட்டுகிறார்கள். இன்னும் இவ்வளவு நாளா அப்படிலாம் ஒண்ணும் நடக்கல இல்லையா. 32 மாசம் ஆச்சு அவன் போய் எந்த விதமான ஒரு கொண்டாட்டங்களும் அரண்மனையில கிடையாது. இப்போ அவன் திரும்ப வரான். அதனால அதுவும் வெற்றியோடு வேற வரான். அதனால வந்து அவர்கள் மகிழ்ச்சியோடு பல்வேறு விதமான ஆட்டங்களை பாடி ஆடுகிறார்கள். இங்கே உழவர் பாணி. வடதிசை மன்னவர் மண்ணையில் முறுக்கி கவடி வித்திய கழுதை ஏர் உழவன் புலவர் கோமான் வந்தான் நாளை படு நுகம் பூனாய் பகடே மன்னர் அடித்தலை நீக்கும் வெள்ளனி ஆம் எனும் தொடுப்பு ஏறு உழவர் ஓதை பாணியும். உழவர்கள் பாடிய ஓதை பாணி. ஓதைன்னா சட்டம் அப்படியும் ஒரு இது இருக்கு. இதுக்கு வந்து உழவர் பாணிக்கு வந்து ஏறுமங்கல பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏறுமங்கல பாடல்கள், அதாவது உழக்கூடிய உழவர்கள் அது ஒரு ராகத்துல பாடக்கூடிய பாடல். இதுக்கு ஏர்மங்கல பாட்டு என்று பெயர். அதை வந்து அந்த பாணியில இவங்க பாடுறாங்க. வடதிசை மன்னர், வடதிசையில் இருக்கக்கூடிய மன்னவர்களுடைய மண் எயில். எயில்னா மதில்கள், மண் நிலை பெற்ற. அவங்க இவ்வளவு நாளாக அது நிலை பெற்ற மதில்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அது நிலை பெற்ற மதில்கள் எல்லாம் இல்லை. எங்க அரசன் அதை போய் அழிச்சு விட்டான். மண்ணையில் முறுக்கி அதெல்லாம் அந்த எயிலெல்லாம் உடைச்சி கவடி வித்திய கழுதை ஏறு உழவன். கழுதையால உழுது, மாடால எருதுவாலதான் உழணும். எருது பூட்டிதான் ஏறு உழுவாங்க. ஆனா அவங்களை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கழுதையால உழுவது, இதெல்லாம் ஒரு அந்த காலத்து வழக்கம். என்ன வழக்கமும். கவடி வித்திய. கவடி அப்படின்னா வெள்வரக வித்துவாங்களாம். அதாவது சிறு பகுதியாக பிரிச்சு அதை கழுதியை விட்டு வெள்வரக விதைச்சு அதை விளைக்கிறது. மேபி அது ஒரு விதமாக அது பாழ்பட்டு போச்சு அப்படின்னு சொல்றதுக்கான, அதை அவமானப்படுத்துவதற்கான, இப்படி வந்து பெண்கொற்ற கொடையை உடைச்சி தலைக்கோள் செய்வது, அதை ஒரு நாட்டியம் ஆடுற பெண்களுக்கு பரிசா கொடுக்கறது, அப்புறமா காவல் மரத்தை தடிந்து தேர்ல பூட்டுறது, இந்த மாதிரி இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் நிறைய செஞ்சிருக்காங்க. அப்போ கவடி வித்திய
அந்த வெள் வரகை கழுதியை பூட்டி ஏர் உழுது அதெல்லாம் விளைவித்து விட்டு வந்தவனாகிய புடவர் கோமான் எங்களுடைய தலைவனாகிய மன்னவன் வந்தான். நாளை படுநுகம் பூனாய் பகடே, எருதுகளே நீங்கள் நுகத்தடியை பூண்டு உழ வேண்டியதில்லை. நீங்க உங்களுக்கு உழ வேண்டியதில்லை, ஏன்னா உங்களுக்கு நாளைக்கு ஃப்ரீ. நீங்க உங்களுக்கு எல்லாம் மன்னவன் வர்றதுனால நீங்க உங்களுக்கு வேலை செய்ய வேண்டியதில்லை. அடித்தலை நீக்கும் வெள்ளணி ஆமின. இங்க அப்போ அதாவது இப்ப இன்னைக்கும் நமக்கு அந்த பழக்கம் இருக்கு இல்லையா? ஒரு ஒரு முக்கியமான நாள் அல்லது ஒரு பெருந்தலைவர்களுடைய பிறந்த நாள் நினைவு நாள்ல வரும் பொழுது சிறையில இருக்கிற சில பேர் எல்லாம் விடுவிச்சு வெளியில அனுப்பிடுவாங்க. அவங்களுடைய இயர்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய தண்டனை காலத்தை கொஞ்சம் குறைச்சு இன்னும் அவங்க நல்ல நல்ல நற்சாட்சி பத்திரம் பெற்றிருந்தாங்கன்னா, நற்சான்று பத்திரம் பெற்றிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதையும் குறைச்சு வெளியில அனுப்பிடுவாங்க, ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்ப அது வழி வழியா வர வழக்கம் தான். இங்க அடித்தலை நீக்கும் வெள்ளணி ஆமென. அவன் மன்னன் வந்து விட்டதுனால அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காக சில வீரர்களை, சில கைதிகளை வெளியில விடுறாங்க. அடித்தலை நீக்கும், கால்கள்ல சில இது பூட்டி, விலங்கு பூட்டி வச்சிருக்காங்க இல்லையா, அந்த சிறை கைதிகளை வெளியில விடக்கூடிய நாள். அதனால அதை மகிழ்ந்து பாடக்கூடிய உழவர் பாடல்களை, ஏர்மங்கல பாடல்களை நீங்கள் பாடுங்கள். நாளைக்கு உங்களுக்கு வேலை கிடையாது. அதனால ஏன்னா சிறை கைதிகளை கூட விடுவிக்கிற நாள், உங்களுக்கும் அது ஒரு வேலை இல்லாத ஒரு நிம்மதியான நாள் தான். அதனால நீங்கள் ஏர்மங்கல பாட்டை பாடி அவனை வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்ற உழவர் பாணி பாடல்களை ஒரு பக்கம் பாடுகிறார்கள். இன்னொரு பக்கம் கோவலர் பாணி. கோவலர்னா இடையர்கள், ஆட்சியர்கள், அவர்களுடைய பாடலை பாடுகிறார்கள். தன் ஆண் பொருணை ஆடுனர் இட்ட, தன் குளிர்ச்சியான பொருணை ஆற்றிய, தாமிரபரணி ஆற்றிலே ஆடக்கூடிய பெண்கள் வண்ணம், சுண்ணம், மலர், இதெல்லாம் நமக்கு புரியுது இல்லையா? அவங்க மேனியில பூசி இருந்த வண்ண பொடிகள், சுண்ணம்னா வாசனை பொருள்கள், மலர்கள், இதெல்லாம் பறந்து அந்த ஆற்றில அப்படியே பறந்து நிக்குது. இவங்க அந்த பெண்கள் எல்லாம் குளிக்கும் போது விண் உரை வில் போல் விளங்கிய பெருந்துறை, விண்ணகத்துல இருக்கக்கூடிய வில், வானவில். அப்போ அந்த பொருணை ஆறு வானவில் போல பல்வேறு வண்ணங்களோடு காட்சி அளிக்கிறது. வண்டு உண மலர்ந்த மணித்தோட்டு குவளை, வண்டுகள் உண்ணும்படியாக தேன் நிறைந்திருக்கக்கூடிய அழகான இதழ்களை உடைய கோலை மலர்கள் ஒரு பக்கம் மகிழ்ந்திருக்கின்றன. முண்டக கோதையோடு முடித்த குஞ்சியின், முண்டகம்னு தாமரை, தாமரையினுடைய அந்த மலர்களோடு முள்ளிப்பூ சொல்றாங்க, தாமரை முள்ளி அப்படிங்கிற இன்னொரு இது இருக்கு, அதோடு சூடிய அந்த முழு மலரையும் எடுத்து மாலையா கட்டி தன்னுடைய தலையில, கோவலர்களுக்கும் நீண்ட முடி இருக்கு, அது ஆண்களுக்கு இருக்கிற முடிக்கு குஞ்சின் பேர் இல்லையா, அதை தலையில சூடி இருக்கிறார்கள். அப்புறம் அகன்ற பெரிய இமயமலையிலிருந்து வில்கொடியை உடைய வில்லவன் வந்தான் வியன்பேர் இமயத்து பல் ஆண் நிறையோடு படர்குவீர் நீர் என. எப்பவுமே ஒரு மன்னனை அழித்து விட்டு அவர்களை வெற்றி கொண்டு வரும்பொழுது அவருடைய ஆணிரைகளை கவர்ந்து வந்து விடுவது வழக்கம். முதல்ல ஆக்சுவலா சண்டையே அப்படிதான் ஆரம்பிக்கும். முதல்ல போய் ஆணிரைகளை கவர்ந்து வருவார்கள், இவங்க திரும்ப பிடிக்க வருவாங்க, பிடிச்சா வெற்றி, இல்லைன்னா திரும்பி போவாங்க, இப்படிதான் ஆரம்பிக்கும் சண்டையை. அப்ப சண்டை முடிந்த பிறகு அங்க இருக்கக்கூடிய பசு கூட்டங்களை, எருது கூட்டங்களை ஓட்டி கொண்டு வந்து விடுவார்கள். ஏன்னா இவர்களுக்கு இவங்களோட சொத்து அது. அப்போ எங்களுடைய வில்லவனாகிய அரசன் திரும்ப வருகிறான், இது போல இமயத்தில் வெற்றி கொடி நாட்டி பல்லான் நிறையோடு படர்குவீர் நீர் என அப்படின்னு. அப்ப ஏற்கனவே இங்க நிறைய நிறை இருக்கிறது இல்லையா, ஆண் நிறை இருக்கிறது. நீங்களாம் ஏன்னா அரசன் இன்னொரு பெரிய நிறையை கொண்டு வருகிறான், பின்னாடி இன்னும் பெரிய ஆணிரை வருகிறது. நீங்க நம்ம ஊர்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆணிரைகள்லாம் நீங்க தண்ணீர் இறங்குங்க என்று சொல்லி அவர்கள் கோவலர்கள் ஊதுகுழலை ஊதி தங்களுடைய மேய்க்கக்கூடிய பசுக்களையும் எருதுகளையும் அந்த நீர்நிலையில் தள்ளுகிறார்கள். அந்த நீர்நிலைக்கு போய் அதுல நீங்க போங்க, அடுத்தது அவன் வரான். இப்படி யானையை வழின்னு சொன்னாங்களோ அது போல ஆணிரைகளை கொஞ்சம் தள்ளி உள்ள போயிடுங்க, நீங்க அடுத்தது இன்னொரு பெரிய ஆணிரை கூட்டம் வருகிறது என்று சொல்லி கோவலர்கள் ஒரு பாடல்களை பாடி கோவலர் போல ஆடை புனைந்து பாடுகிறார்கள். அடுத்தது நெய்தல் நிலப்பாணி. வெண்திரை பொருத வேலை வாலுகத்து குண்டு நீர் அடைக்கரை புவை இரும் புன்னை வலம்புரி ஈன்ற நலம்புரி முத்தம் கழங்காடு மகளிர் ஓதை ஆயத்து வழங்கு தொடி முன்கை மலரை ஏந்தி வானவன் வந்தான் வளர் இள வனமுலை தோல் நலம் உணிய தும்பை போந்தையோடு வஞ்சி பாடுதும் மடவி யாம் எனும் அம்சொல் கிளவியர் அம்தீன் பாணியும். அழகான இனிய சொற்களை உடைய அந்த நெய்தல் நில பெண்கள் பாடக்கூடிய அந்த தீம் பாணி, தீம்னா இனிமை பொருந்திய நெய்தல் நிலத்துக்குரிய பாடல்களை அவர்கள் பாடுகிறார்கள். இங்க வெண்ணிற அலைகள் மோதக்கூடிய கடற்கரை, அதுல வெண்மணல் வாலுகம் அப்படின்னா வெண்மணல் பறந்திருக்கிறது, அப்படியே மணல் வீடு வாலுகத்துல இருக்கிறது. அதுல ஆழமான அந்த அடைக்கரையில அந்த கழிமுகம் இருக்கும் இல்லையா, பேக் வாட்டர்ஸ் இருக்கக்கூடிய அந்த கழிமுகத்துல குண்டு நீர் அடைக்கரை
குவையிரும் புன்னை, அந்த குவித்திருக்கக்கூடிய வெண்மணல்ல புன்னை மரங்கள் வளர்ந்திருக்கின்றன. நம்ம ஏற்கனவே நிறைய நெய்தல் நிலத்துல புன்னை மரங்கள் எப்படி வளர்ந்திருக்கிறதுங்கிறதை பார்த்தோம். புன்னை மரத்தடியில் அவங்க சந்திக்கிறாங்க. புன்னையினுடைய முத்துக்கள் சிதறி அந்த அலைகளோட முத்துக்களோட சிதறி இருக்கிறது அப்படிலாம் நிறைய பார்த்திருப்போம். இங்க குவையிரும் புன்னை வலம்புரி ஈன்ற நலம்புரி முத்தம் கழங்காடும் மகளிர் ஓதையாயத்து. அப்போ அந்த வலம்புரி சங்குகள் ஈன்ற முத்தங்கள் இருக்கின்றன. புன்னையினுடைய அந்த புன்னை மர நிழல்ல வலம்புரி சங்குகள் கொடுத்த முத்துக்களை வைத்துக் கொண்டு அந்த வளையல்களை இப்படி கையில அப்படி தள்ளிக்கிட்டு அவங்க வந்து கழங்கு ஆடி விளையாடுறாங்க. கழங்காடு மகளிர் ஓதையாயத்து, முத்துக்களை வச்சு கழங்கு ஆடுறாங்க. கழங்குன்னா அந்த காய்களை போல கலங்கு ஆடுவோம் இல்லையா, அது போல இங்க இவர்கள் புன்னை மர நிழலில் அமர்ந்து கொண்டு வலம்புரி சங்கு கொடுத்த முத்தங்களை எடுத்துக்கொண்டு முத்துக்களை வைத்துக் கொண்டு கழங்கு ஆடுகிறார்கள். அப்ப அவங்க கையில் இருக்கக்கூடிய வளையல்கள் மேலும் கீழுமாக போய் ஒலிக்கின்றன. அப்ப ஒலிக்கும் போது அவங்க வானவன் வந்தான். இங்க வானவன்னா அரசன் சேரன் செங்குட்டுவன் வருகிறான். வளர் இள வனமுலை தோல் நலம் உணிய தும்பை போந்தையோடு வஞ்சி பாடுதும். நம்முடைய அழகான அவன் நமது தோள்களின் இன்பத்தை நுகரும்படியாக மலர் மாலைகளை சூடிக்கொண்டு அவனை வாழ்த்தி வஞ்சி பாடல்களை நாம் பாடுவோம் என்று சொல்லி அவர்கள் ஒரு பக்கம் பாடத் தொடங்குகிறார்கள். இப்ப குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் இந்த 4 வகையான பாடல்களும் அங்கே பாடி அரசியை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்குகின்றன. அப்போ அரசி வந்து மகிழ்ந்து அவற்றை பார்த்து கொண்டிருக்கிறாள். தலைவன் உள்ள வருகிறான். போர்த்து உடனிருந்த கோப்பெரும் தேவி, போர்த்துன்னு இதெல்லாம் கூர்ந்து கேட்டுக்கொண்டு இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்த கோப்பெரும் தேவி வாழ்வளை செரிய வலம்புரி வலன் எழ. வாழ்வளை செரிய அப்படின்னா இவ்வளவு நாளாக அவள் பிரிவு துன்பத்துல இருந்ததுனால வளையல்கள் எல்லாம் கழட்டு விழுந்துட்டு இருந்துச்சு. இப்ப அவன் வரான் அப்படிங்கிற பெருமிதம் வந்த உடனே அது வெற்றி கொண்டு திரும்புகிறான் என்ற பெருமிதத்தினால வாழ்வளை வந்து நல்லா டைட்டா பிடிச்சிச்சான் கைய, செரிய நல்லா கையில கரெக்டா பொருந்திடுச்சு. அப்ப உடனே ஒரு அந்த செய்தி கேட்ட உடனே அப்படியே உடம்பு பூரிச்சு போச்சு அவளுக்கு. இந்த பூரிப்புல கொஞ்சம் குண்டாயிட்டான். அதனால வாழ்வளை செரிய வலம்புரி வலன் எழ. வலம்புரி வந்து அவளுடைய சங்கு வளையல்கள் இப்பொழுது மகிழ்ச்சியால் இருந்த. இவ்வளவு நாளா வந்து அணி புரியாம வெறும் இது மட்டும் மங்கள அணி மட்டும் அணிந்து கொண்டிருந்தால் அந்த சங்கு வளையல்கள் ஒரு மங்கள அணியினுடைய அடையாளம். அதனால வந்து பேர் பாருங்க, இப்ப வந்து பெங்கால்ல மட்டும் அது இருக்கு, சங்கு வளையல்களை அறுத்து கையில போட்டுக்கிறது இருக்கு. வெள்ளையும் நான் பார்த்தேன், ரொம்ப அழகா இருந்தது. ஒரிஜினல் இங்கெல்லாம் நம்ம வந்து பிளாஸ்டிக்ல பாக்குறோம். இங்க ஒரிஜினல் வெள்ளையர்னு அந்த சங்குல வந்து அறுத்து, ஆனா அது அவ்வளவு ஷேப்பா கரெக்டா ரவுண்டா இல்ல, அது ரொம்ப அழகா இருந்தது. கொஞ்சம் காஸ்ட்லியா அவங்க சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1500 2000 ரூபாய் சொன்னாங்க ஒரு வளையல். சரி இது பாக்குறதோட நிறுத்திக்கலாம் அப்படின்ட்டு பாத்துட்டு வந்துட்டேன். ரொம்ப அழகா இருந்தது, நல்ல நல்ல வெயிட் வேற. ஏன்னா சங்க அறுத்தது இல்லையா, அதுல நல்ல. மாலை வெண்குடை கீழ் வாகை சென்னியன் வேக யானையின் நீமிசேவம். அரசன் உள்ள வரான். இந்த காட்சி தான் இது. மாலை வெண்குடை கீழ் வலம்புரி வலன் எழ, வலம்புரி சங்குகள் முழங்குகின்றன. மாலை வெண்குடை கீழ் அவனுடைய வெண்குற்ற குடை, மாலைகள் தொங்கக்கூடிய வெண்குற்ற குடையை பிடித்துக் கொண்டு வருகிறார்கள். வாகை சென்னியன் வாகை சுட்டி தலை நிமிர்ந்து வருகிறான் அவன். வேக யானையின் மீமிசை பொழிந்து, வேக யானை வேகமா வரக்கூடிய அவனுடைய பட்டத்து யானையினுடைய அந்த தலையில ஏறி அந்த பிடரில் ஏறி உட்கார்ந்து அவன் பொழிந்து மிக பொலிவோடு குஞ்சர ஒழுகையின் கோநகர் எதிர்கொள்ள. அம்பாரி மேல உட்கார்ந்து அப்படி ஆடி அப்படி யானை மேல உட்கார்ந்து அவன் வெற்றி பெருமிதத்தோடு அப்படி வரான். கோநகர் எதிர்கொள்ள, அந்த கோநகர் அந்த அரசனுடைய நகரமானது அவனை எதிர்நோக்கி வந்து அவனை எதிர்கொள்கிறது, வாழ்த்தோடு எதிர்கொள்கிறது. வஞ்சியுள் புகுந்தனன் செங்குட்டுவன் என. வஞ்சி மாநகரத்துக்குள் இப்பொழுது செங்குட்டுவன் மீண்டும் உள்ளே நுழைந்து விட்டான். இவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப அவன் வஞ்சிக்குள்ள வந்து விட்டான். இப்ப அடுத்தது இனிமே அந்த கடவுள் அதை வந்து கடவுளாக நிறுத்தணும், அந்த நிறுத்தணும். இப்போ நிறைய அவளோடு மீதி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வருவாங்க. அதாவது நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க இல்லையா, கண்ணகி கோவலனோடு தொடர்புடைய நிறைய பேர் போயிட்டாங்க. சில பேர் துறவு கொண்டு விட்டாங்க. பட் இன்னும் சில பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் இப்ப வந்து அதை பார்ப்பாங்க. அப்புறம் கண்ணகி அடுத்து வரக்கூடிய நடுகள் காதையில கண்ணகி வந்து மேல வந்து தெய்வ ரூபமாக செங்குட்டுவனுக்கு காட்சி தருவாள். அப்புறம் அடுத்தது வந்து வாழ்த்து காதை, வாழ்த்து பாடல். சோ அடுத்து வர்றது வந்து நடுகள் காதை, அப்புறமா வந்து வாழ்த்து வரம் தரு காதை. அவ்வளவுதான், 3 காதைகள் இருக்கு. அதை நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்ல பார்க்கலாம்.